வெல்கம் பேக் டு ஆல்ரவுண்டர். நான் இங்க எம்கே. ஸோ போன விட நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் சைக்கிளிங் பண்ணுறோம் சொல்லி. நேற்று எங்களால் போக முடியல. நேற்று வந்து நானும் அண்ணனும் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. என்ன இது விடலை எங்களை. என்ன லார்ஜிங்க புரியல. நிறைய தடி மாடுங்களாம் வண்டி ஓடிச்சு, எங்களை விடல. ஸோ இப்போ நேற்று வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். டைம் ஆயிடுச்சு 7:30 மூடிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் டைமுக்கு வந்திருக்கோம் 7 o'clock. ஸோ கடைசியாக ஒரு ட்ரை பண்ணுவோம். வந்து இங்கே பாருங்க இவங்களாம் போகிறாங்க. அவங்களும் ஹைட்டா தான் இருக்காங்க. பட் என்ன போதும் ரொம்ப ஜூம் பண்ணி காட்டு, காப்பீடு போட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து அங்க மூலையில ஒரு சைக்கிள் அங்க ஒரு சைக்கிள் கடை இருக்கு, அங்க போய் பார்ப்போம். அங்கே டபுள் டக்கர் தான் நானும் ஷாப்பிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ flashback. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குளிருது எனக்கு. பாருங்க, நான்லாம் இந்த சாமி ஏதோ ஒரு இதுல பூசாரி எல்லாம் போட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி போட்டு திரியிறேன் நான். ஊட்டி கொடைக்கானல் திரிகிற மாதிரி எனக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா? அதனால மழை வேற பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஹைலைட்டே மழை பெய்யறது தான். அங்க ஒரு துலுங்கி போட்டு மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, நான் பொண்ணுங்க மாதிரி இந்த புருக்கா போட்டு நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி தெரியுறேன். ரொம்ப குளிருது. என்ன மழை வேற பெய்யுது, அதான் ஹைலைட்டே. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து மத்தியானம் ஆனால் செம்மையா வெயில் அடிக்குது, குளிருது. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, வெயில் அடிக்குதே, பட் ஆனால் ஹீட் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி தான், போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஹீட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இந்த குளத்துல நிற்க வச்சுட்டாங்க சாமியார் மாதிரி. இப்படி பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு எங்கேயும் போகாத மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்கேயாவது போனோன்னா இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். எனக்கே தெரியல எங்கே போக போகிறோன்னு. அப்புறம் இதான் நான் இருக்கிற பிளேஸ். உங்களுக்கு ஒழுங்காக காட்டல பாருங்க, மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. சொட்டு சொட்டு தான் உள்ளது. ஃபோனு போகாமல் இருந்தால் சரி. இங்கே தான் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் நேற்று உட்காந்தாங்க. இப்போ எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க மழை பெய்யுதுன்னா நீங்கள் நினைக்கவே நல்லா அப்படிலாம் பெய்யல. ஜஸ்ட் ட்ராப்ஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒவ்வொரு சொட்டும் அப்படியே ஐஸ் கட்டி மண்டையில் விழுற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் ஏதோ டெலஸ்கோப் பார்க்குற ஒரு இடம் இருக்குடா, அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். போவோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். போவோம், அங்கே போனால் தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இப்போ காட்டுறோம். நல்லா இருக்குல்ல இந்த வீடெலாம். நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இங்கே எல்லாரும். என்ஜாய்ங்கிற விட கிளைமேட் நல்லா இருக்குங்க நிஜமாவே. பட் ஆக்சுவலி கொடைக்கானல் வந்து இன்னும் நல்லா குளிரும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா குளிர்ந்துச்சு. பட் நான் எங்கேயும் போகல, லாஸ்ட் டைம் எங்கேயுமே போகல. இந்த டைம் தான் வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருக்கோம். பார்ப்போம். 5 நாள் கிட்ட ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மனித காலத்தும் 5 நாள் கிட்ட ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் போய் குளிச்சுட்டு ரசிகஸாக மாற்றிட்டு உங்களுக்கு வந்து எங்கேயாவது போனோன்னா கண்டினியூ பண்ணி இந்த விளாக. ஓகேவா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். காலையில் பண்ண கிழிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஷால் போட்டு டவல் போட்டு இது பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. ஃபைனலாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கொஞ்சமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ ஆக்சுவலி இந்த ஃபுட்டேஜ் எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே கேள்விப்பட்டேன் 1957 இருக்காங்க. விச் இஸ் ரியலி கிரேட்டில். 1957 இருக்கான். இந்த கட்டின இது இருக்கட்டும் எல்லாமே எதுவுமே மாற்றாம அப்படியே இருக்கு. உள்ள இருக்க இதுவுமே அப்படி. என்னால் எதுவும் இது வரைக்கும் உள்ள உங்களுக்கு இல்லை, என்னோட ஃபேமிலி எல்லாம் ஆக்குபை பண்ணிடுறாங்களா ஃபுல்லாக. அதனால எதுவுமே காட்ட முடியல. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஹால் மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹால் இப்போ நதிக்கு ஹாலை முடிஞ்சு நல்லா ஃப்ரீயாக்க முடிஞ்சுது. பட் ஓகே, இன்னைக்கு எங்கேயாவது நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். பட் எங்கன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்த வீடியோவில் குணா கேவ் அப்புறம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதாவது எங்கே போகணும்னு எனக்கே தெரில. எனக்கு வந்து என்னோட கசின்ஸ் எல்லாருமே உள்ளே உட்காந்து துப்பாக்கி படம் பார்த்துட்டு இருக்காங்க. துப்பாக்கி படம் அப்புறம் இந்த என்னது ஏதோ ஒரு மியூசிக் சேனலில் வந்து இது போட்டிருந்தாங்க, தி கோட்டோட சாங், விசில் போட்டு சாங் போட்டிருந்தாங்க. இங்கே எல்லாரும் தளபதி ஃபேனுங்க. இங்கே யாருமே தளபதி ஃபேன் இல்லை, தளபதி வெரியன்ஸ் எல்லாரும். ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்து அந்த பாட்டை வைப் பண்ணிவிட்டு சரி நான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு வந்தேன். கரெக்டாக அந்த பாட்டை போட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நான் கேட்டுட்டு அப்புறமா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நானும் வந்துட்டேன். எங்கே போகிறேன்னு தெரியல. போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபுட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எல்லாம் இங்கே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அண்ணன் பண்ணுற காமெடிலாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கடைசி இருட்டாயிரம் கடைசியில் இருட்டாயிரம் நம்ம சைக்கிளிங் போக முடியாது. வீட்டுக்கு போய். ஆனா நல்லா இருக்கு கிளைமேட், நிஜமா நல்லா இருக்கு. அப்போ கூட ஸ்வெட்டர் போடாம செய்யறான் பாத்தீங்களா?
மதுரை வீரன் தானே. மதுரை வீரன் தானே. சோ இப்போ வந்து எங்கடா மூணுல கடை இருக்க சைக்கிளை காணும். வீடியோ இருக்கிறேன்னு எல்லாத்தையும் கேட்டு இருக்கிறோம். அசிங்கமா சிரிச்சுட்டும் போறாங்க. ஒன்னையும் கேட்டு ஓகேங்களா? இப்போ வீடியோ மைக் மைக் இங்க இருக்கு. மைக் எங்கடா மைக்கு? கேட்காதா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கேட்காதா? இப்படி பேசினா கேட்கும். பாத்தீங்கன்னா அப்பல இருந்து காத்து வருதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. நாத்தல நீங்க நாத்தல வரல சொல்றா. கேமரா பின்னாடி சாரிக்கா பேசிட்டு அந்த அக்கா அடிச்சிருப்பேன். Egg Maggi, cheese Maggi, plain Maggi, bread omelette, tea, coffee, bowls, sandwich. உனக்கு என்ன வேணும்? சாண்ட்விச் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு பிரெட் ஆம்லெட் போடுங்க. யோசிச்சு சொல்லட்டும். சரி வராது நமக்கு, இதெல்லாம் சரி வராது நமக்கு. பிரெட் ஆம்லெட் போட்டுருங்க. உனக்கு என்னப்பா கேமராமேன்? அப்படின்னா வேணாமா வேணாமா. உனக்கு 2 பிரெட் ஆம்லெட்டா போட்டுருங்க. 2 பிரெட் ஆம்லெட். நீ உனக்கு இவரோட ரியாக்ஷனை மட்டும் தனியா எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கல. இந்த அக்காலாம் இங்க ஓடிட்டு இருக்காங்க. மூஞ்சிலாம் பாத்துக்கிட்டோம். ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. க்ளோஸ் அப் எடுக்கணுமா? சோ என்னோட சேனல் 1 மில்லியன் 2 மில்லியன் தோடுனா இவங்களோட ரியாக்ஷனால தான் பாரு. இந்த சேனல் ஓட போறதே எங்களாலதான். அதனால நீ என்ன பண்ற, ஆளுக்கு 1 லேக் salary தரணும் நீ. ஆமா, இன்னும் வீடியோவே அப்லோட் பண்ண ஆரம்பிக்கல. இனிமேல் நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நாங்க நடிப்போம். சைக்கிள் கிடைக்காம இல்ல சைக்கிள் கிடைக்காம நாங்களா வந்து வெட்டியா பேசிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுவாங்கல்ல இந்த சின்ன பசங்க எல்லாம் அம்பாடி ஆடுது பிரி அதாவது அந்த மாதிரி வந்து 1 மில்லியன் எல்லாம் இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. சார் வெட்டியெல்லாம் உட்கார்ல. ஒரு கெட்டியான கனவு என்னன்னா சுட சுட பிரெட் ஆம்லெட் வரும். என்னப்பா பிரெட் ஆம்லெட் வரும்ன்ற கனவோட உட்கார்ந்துருக்கோம். சைக்கிள் தான் கிடைக்க மாட்டேங்குது. பாத்துக்கீங்களா? சைக்கிள் கிடைக்காத காரணத்தினால் நாங்க வந்து மேகி சாப்பிட்டு மனசு தேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, ஒரே கடை தான். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளவுதான். சைக்கிள் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. ரொம்ப நடிக்கிறாங்க. ஓவர் அடிக்க மாட்டோம். அதுக்காகவே நான் போடுவோம். அல்லடா சைக்கிள் கிடைக்கல. சைக்கிள் ஓடு ஓடு ஓடு. அப்படியே ஓடு ஓடு. எத்தனைப்பா? 2 சொன்னா 3 சொல்லிட்டாப்பா. ஆமாக்கா. என்னது என்ன நாம டக்குனு ஆன் பண்ணு.